எதிரிகளுக்கு ரத்த வேர்வை, என்னுடைய பேச்சு எதிரிகள் நடுங்கும் மூச்சு. கொலை செய்வது என் தொழில், கொள்ளை அடிப்பது என் பழக்கம். கொண்ட பெண்கள் கற்பை கெடுப்பது என் வழக்கம். கொள்கைய புல்லனடி தந்திரம், குணமா சொல்லிலே சொக்க வைக்கும் மந்திரம். என்னுடைய வழி தனி வழி, சீண்டினா தாங்க மாட்டீங்க வாட்டா. நேத்து கூட மொண்டாட்டி தாலி ஆத்திரத்தான் வந்துக்கிறேன். என் மொண்டாட்டி தாலி அறக்கத்தான் நீ கங்கணம் காட்டினுக்கிற. இப்போ ஏன்னா என் மொண்டாட்டி கைத்துல தாலி கொத்தோ தொங்கணும்ல, அதனால தான் மொண்டாட்டி தாலி ஆத்திரம் வந்துக்கிறேன். என் மொண்டாட்டி தாலி நல்லா வருவேன். நான் எங்க வளர போறேன், இனிமே எங்க வர போறேன். இல்ல இல்ல அதே குள்ளமா தான் இருக்கு பாருங்க. இல்ல வளருவேன் வளருவேன். பரவாயில்ல, மேல கம்பி ஏட்டினா பரவாயில்ல. பஸ்ல அதுவும் தெரிகிறது பார்த்தாயா அம்மன் ஆலயம். அந்த அம்மன் ஆலயத்தில் விலை மதிக்க முடியாத ஐம்பொன் சிலைகள் இருக்கிறது. சிலைகள் இருக்கிறது. அதை களவாடி வர வேண்டும். சரி, புறப்படு போகலாம். என்னுடன் வா. புறப்படு போகலாம். நான் சின்னம் சிறு வயதாக இருக்கிறது என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையோ இறந்து விட்டார்கள். இந்நாட்டிலே நான் அனாதையாக வாழ்ந்து கொண்டு வந்தேன். வாழ்ந்திருக்கின்ற நேரத்தில் அழகாக இருந்தாரே என்று ஒருவரை காதலித்தேன். காதலித்ததால் காலப்போக்கில் நான் கருவுற்று விட்டேன். கழுத்திலே தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்கின்றேன். காலம் முழுவதும் காதலியாகத்தான் வாழ முடியும். மனைவியாக வாழக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது. கருவை கலைத்துவிடு என்று சொல்லுகின்றார். எப்படி என் கருவை நான் கலைப்பேன்? கருவை கலைக்கவில்லை என்றால்
உன்னை நான் கொன்று விடுவேன் என்று சொல்லி என்னை பின்தொடர்ந்தே ஓடி ஓடி வருகின்றாரே அம்மா. அந்த கருவை கலத்து விடு. என் உயிரை விட சொன்னாலும் விட்டு விடுகின்றேன். என் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு விட்டு விடுகின்றேன். ஆனால் அதற்கு முன்பதாக கருவை கலைக்க சொன்னால் என்னால் கலைக்கவே முடியாது. நீ நான் திருமணம் செய்து கொள்ளும் அளவிற்கு நீ தகுதியானவள் கிடையாது. இப்பொழுது மட்டும் கெட்டுப்பாகவில்லை. அந்த கருவை நீ ஈன்றெடுத்தால் உன்னுடைய அழகு குறைத்து விடும். நாம் எப்பொழுதும் காதலர்களாகவே இருந்து விடலாம். தகுதி தராதாரத்தை பார்த்து வருவதில்லை காதல். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தால் வருவதில்லை காதல். அத்தான் தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் மீது நான் ஆசை கொண்டு இருமணமோ ஒரு மனமானது என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் நீங்களோ என்னுடைய உடலுக்காக மட்டும் தான் காதலிப்பீர் என்று தெரிந்திருந்தால் உங்கள் இடலை கூட நான் தொட்டிருக்கவே மாட்டேன். காலப்போக்கில் ஏதோ நான் அறியாத வயதில் தெரியாதனமாக தவறு செய்ததால் என் வயிற்றிலே கருவானது வளர்ந்து விட்டது. கழுத்திலே தாலி கட்டுங்களத்தான் இருவரும் கணவன் மனைவியாக பைத்தியக்காரி. உன்னை போன்ற பெண்களுக்கு நான் தாலி கட்டியிருந்தால் எத்தனையோ ஆயிரம் பெண்களுக்கு நான் தாலி கட்டியிருக்க வேண்டும். முடிவாக சொல்லுகிறேன். 1000 வார்த்தை எடுத்து வைத்தாலும் சரி, நீ சொல்லுகின்ற வார்த்தையை நான் கேட்கவே முடியாது. முடியாதா? உன்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டியா? என்னை உயிரோடு விட்டுவிடு. எங்கேயாவது காணா பிணமாக சென்று நான் பிழைத்துக் கொள்கிறேன். ஆனால் கருவை மட்டும் கலைக்க சொல்லாது. இந்த மதுபுரி நாட்டிலே அந்த வீர மாகாளியம்மன் ஆலயத்திலே பூஜை செய்யக்கூடிய கோயில் பூசாரி எனது பெயர் அறிமுகம். கோயிலுக்கு பூஜை செய்யலாம் என்று வருகின்ற நேரத்திலே யாரோ ஒரு முருகன் ஒரு பெண்ணை துரத்தி செல்கிறான். அவனை விடவே கூடாது. என் காதலர் இறந்து விட்டாரா? ஐயோ! காதலா, உன்னை விட்டு இந்த உலகத்தில் நான் எப்படி அத்தால் உயிர் வாழ முடியும்? ஐயோ அம்மா! பாருங்களத்தான், வாய் திறந்து பேசுகளத்தான், என் கருத்திலே தாலி கட்டி மனைவியாகி ஏற்றுக் கொள்ளுங்களத்தான், அழாதே காவியறி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்களத்தான். என் ஆசை மனாரா அத்தா, எனக்கு அத்தா, எனக்கு அத்தா, கண்விழித்து பாருங்களத்தா. இந்த பாவிக்கு உங்களை விட்டால் இந்த உலகத்தில் வேறு துணையே கிடையாது. அத்தா, என்னங்க அத்தா, அத்தா. ஐயோ! நம்பிக்கையில் ஒளி விளக்கு, நம்பிக்கையில் ஒளி
ஐயா. யார் எவர் என்றே தெரியாமல் அநியாயமாக என் காதலரை கொண்டது நியாயமாக தெரிகின்றதா ஐயா உங்களுக்கு? அம்மா, நான் பார்க்கின்ற பொழுதெல்லாம் இவன் உன்னை அடித்தான், உதைத்தான், சித்திரவதை செய்தான், கொலை செய்ய ஓடி வந்தான். உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இவனை அடித்தேன், கொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லை. ஆமாம், நீ யார்? உன்னுடைய பெயர் என்ன? இவனுடைய கதை என்ன? இந்நாட்டிலே ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவள் ஐயா. என்னுடைய பெயரோ காவேரி. நான் சின்னம் சிறு வயதாக இருக்கும் பொழுதே பெற்றெடுத்த தாய் தந்தை இழந்த பாவி ஐயா. அப்படியா? என்னுடன் பிறந்த அண்ணனோ தம்பியோ யாருமே கிடையாது. என் தாய் தந்தை காலத்தில் கோலத்தால் நான் சின்னம் சிறு வயதாக இருக்கும் பொழுதே இறந்து விட்டார்கள். இந்நாட்டிலே தனிமையிலே அனாதை போல வாழ்ந்து வந்தேன். ஆதரவே இல்லாத இருக்கின்ற நேரத்தில் அழகாக இருந்தாரே என்று இவரை நான் காதலித்தேன். நான் காதலித்த பாவத்திற்காக காலத்தின் கோலத்தால் இருவரும் சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் அறியாத வயதில் தெரியாத்தனமாக தவறு செய்து விட்டேன் ஐயா. நாங்கள் தெரியாமல் ஒன்று சேர்ந்ததால் என் வயிற்றிலே குழந்தையானது வளர்ந்து விட்டது. குழந்தை வளர்ந்த பிறகு கழுத்திலே தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டேன். காலம் முழுவதும் எனக்கு நீ காதலியாக மட்டும் தான் வாழ முடியும், மனைவியாக வரக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டார் ஐயா. என்னை உயிரோடு விட்டு விடுங்கள், எங்காவது நான் பிழைக்கிறேன் என்று கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன். கருவை கலைத்தால் உயிர் வாழ்வார், இல்லை என்றால் கொண்டு விடுவேன் என்று நினைவாத கர்ப்பிணி என்று பாராமல் அடித்து சித்திரவதை செய்து என்னை கொல்லவியை துணிந்தார். இறைவனாக பார்த்திவருடைய உயிரையே விட்டு விட்டார் ஐயா. அரசன் நன்று கொண்டால் தெய்வம் நின்றுதானே கொள்ளும். இறைவனாக பார்த்தேன் காதலர் உயிரையே எடுத்து விட்டார். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டவர் மீண்டும் மாநிலத்தில் வரப்போவதில்லை ஐயா. என்னை பிரிந்து என் காதலர் இறந்து கிடக்கின்றார். இவரை எடுத்து தகனம் செய்வதற்கு கூட அருகதையற்ற பாவியாக இருக்கின்றேன். நான் அருகதையற்ற பாவியாக இருக்கின்றேன். என் காதலர் என்னை விட்டு பிரிந்து விட்டார் ஐயா. இதற்கு பிறகு நான் யாருக்காக உயிர் வாழ வேண்டும்? அப்படியே இந்நாட்டில் நான் உயிர் வாழ்ந்தால் கழுத்தில் தாடு இல்லாமல் இரவாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்றேன். உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. தாசி என்று வேசி என்றும் ஏசுவார்கள், பேசுவார்களா தவிர என்னை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதற்கு பிறகு நான் உயிரோடு இருக்கவே கூடாது ஐயா. எங்கேயாவது சென்று என் உயிரையே விட்டு யாருமே இல்லை என்று நீ வருத்தப்பட வேண்டாம். உனக்காக நான் இருக்கிறேன். ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, உனக்கு ஒரு அண்ணனாக இருந்து நான் உன்னை காப்பாற்றுகிறேன். என்னை நம்பு. வருகின்ற விருந்தாளுக்கு கூட 3 நாள் பிறந்துதான் ஐயா. நான் யார் எவர் என்றே தெரியாது உங்களுக்கு. எனக்கு நீங்கள் எப்படி ஐயா அடைக்கலம் தர முடியும்? முடியும். எப்படி? இந்த மதிபுரி நாட்டிலே அந்த வீர மாகாளி அம்மன் ஆலயத்திலே அனுதினமும் நாங்கள் பூஜை செய்து கொண்டு வருகிறோம். எனக்கு திருமணமாகி நீண்ட நாட்கள் ஆகும். எனக்கு என் குழந்தைக்கும் மனைவியே கிடையாது. அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம். இந்த நிலைமையில் என் மனைவி உன்னை பார்த்தால் பத்திரமாக கவனித்துக் கொள்வார். அதுதான் தான் என் வீடு இருக்கிறது. வாமா போகலாம். ஐயா, என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். என் காதலன் அடுத்த அடியால் எனக்கு இடுப்பு வலி தாங்கவே முடியலையா? இந்த மனைவிக்கம்மா வீட்டுல சீக்கிரம் தாய் நல்லபடியா சுகப்பிரசவமா நடக்கணும். எந்த ஒரு ஆபத்தும் தாய்க்கு சேய்க்கு எந்த குறையும் வரக்கூடாது. காளியம்மா தாயே, சத்தம் கேக்குதே. ஒண்ணு இல்ல, ரொம்ப நாளா குழந்தை இல்லாதனால பிறந்துருச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா வாய் தவறி வந்துருச்சு. சரி சரி, பிறந்திருக்கின்ற குழந்தை ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
எனக்கு இடுப்பு வலி வந்ததல்லவா? ஆமா. அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றான். ஆண் குழந்தையா? மிக்க சந்தோஷம். ஐயா, இவன் பிறந்த நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா பார்த்து சொல்லுங்களேன். இவன் பிறந்த நேரம் காலம் நல்ல நேரம், நல்ல லக்னத்துல பிறந்திருக்கான். அப்படியா? இவன் எதிர்காலத்துல சிறப்பா இருப்பான். எந்த குறையும் வராது. ஐயா, என்னம்மா? என் மகன் பிறந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கின்றது. ஆமா. இவனுக்கு பெயர் சூட்ட வேண்டும் இல்லையா? ஆமா. உங்கள் ஆவினாலே சூட்டு விடுங்களேன். ஆமா, உன் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்கும். ஒரு குழந்தை பிறந்தா அந்த பேர் வைக்கலாம், இந்த பேர் வைக்கலாம், அப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம்னு மனசுக்குள்ள ஒரு மனக்கோட்டை கட்டி இருப்பேன். ஆமாங்க. அதனால உன்னுடைய விருப்பப்படியே நல்ல ஒரு பேரை நீயே வச்சிருமா. ஐயா, என் வாழ்க்கையிலே பிறந்த நாள் முதலாக வளர்ந்த நாள் முதலாக சந்தோஷம் என்பதை காணவில்லை. அப்படியா? என் மகன் பிறந்த நேரம் ஆனந்தமாக இருக்கின்றேன். ஆனந்தமாக இருக்கின்ற நேரத்தில் என் மகனுக்கு ஆனந்தம். ஐயா, உன் மகனை கொஞ்சம் கூடமா பாங்க. ஐயோ, நான் பெத்த செல்வத்தை பாரு எப்படி இருக்கிறான் பாரு. எப்படி இருக்கான்னு பாக்குறேன். அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான் பாரு. உன் மகனை பாத்தியாமா? அவங்க அப்பனா மாதிரியே முரட்டு பார்வை, திருட்டு பார்வை, அப்படியே பாருங்க. திரும்பி அப்படியே தான் பாரு. ஐயா, என் மகனுக்கோ பெயர் சுட்டு விட்டேன். அவன் பிறந்த நேரமோ நல்ல நேரமாக இருக்கின்றது. உங்களை நான் என்ன உறவு முறையாக ஏற்றுக்கொள்வது ஐயா? என்ன எப்படி கூப்பிடலாம்னு நினைக்கிறேன்? என் கூட பிறந்த அண்ணன் நம்பிக்கையே இல்லை ஐயா. நான் இருக்கமா? நான் ஓரியா பிறந்த பாவி ஐயா. உங்களை நான் அண்ணனாக ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியே கூப்பிடு. என் மகனுக்கு என்ன உறவு முறை? நான் வந்து தாய் மாமன் முறையாகுது. அவனுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைகள் ஒன்று விடாம ஒரு குறை இல்லாம நான் அவனுக்கு செய்யறமா? முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது இருக்கக்கூடாது. வரவே வராது. அப்படி என்றால் ஐயா, இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியமா? ஆமா. ஏமா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயா, என்னம்மா? உலகத்துல எந்த ஆம்பளையும் நம்ப முடியுது ஐயா? ஒரு ஆடவரை நம்பி நான் கெட்டது போதாதா? இதற்கு பிறகு எந்த ஆடவரையுமே நம்புவதாக கிடையாது. அதனால்தான் ஓர் சத்தியம். அப்படியா? சரி, நான் எப்படி சத்தியம் செய்யணும் சொல்லு. என் வாழ்க்கையிலே ஐயா, என் வாழ்க்கையிலே நடந்த விஷயங்கள் என் மகனுக்கு தெரியவே கூடாது. தெரியலாம், எப்பொழுது தெரிய வேண்டும்? அவனுக்கு என்று ஒரு பருவம் வர வேண்டும், வளர்ந்து வாலிபமாக வேண்டும். 25 வயது கடந்த பிறகுத்தான் என் வாழ்க்கையில் நடந்த ரகசியங்கள் என் மகனுக்கு தெரிய வேண்டும். அதற்கு முன்பதாக காலத்தின் சூழ்நிலையால் நான் மாண்டு விட்டாலும் சரி, என் மகனுக்கு தாழை இல்லாமல் தான் என் மகன் பிறந்தான் என்ற ரகசியம் தெரியவே கூடாது. அவன் வளர்ந்த பிறகு உங்களுடைய சொல்லால் சுட்டரிக்கவும் கூடாது. எந்தவித ஆபத்தும் ஏறாது என்று ஒரே ஒரு சத்தியம் செய்யுங்கள். இவ்வளவுதானே? ஆமா. சரிம்மா, உன்னுடைய விருப்பப்படியே உன்னுடைய மகன் வளர்ந்து வாலிபனாகி 25 வயதை கடந்த பிறகுதான் இவன் பிறப்பின் ரகசியத்தை நான் சொல்லுவேன். இதுவே சத்தியம். எங்கிருந்தோ வந்து ஒரு அண்ணன் தங்கை என்ற ஒரு உறவை ஏற்படுத்தி விட்டு இப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தான் கரத்திலே கொடுத்து விட்டு மாண்டு விட்டாய் அம்மா. காளியம்மா தாயே, உனக்கும் கண் இல்லையா? இந்த ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த ஒரு உயிரை நீ விட்டு கொடுக்க கூடாதா? இதெல்லாம் உன்னுடைய சோதனை தானா? இந்த குழந்தையை நான் எப்படி காப்பாற்றுவேன்? சரி, இந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றி தீர வேண்டும். நான் செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். எடுத்து அடக்கலம் செய்துவிட்டு இந்த குழந்தையை எதிர்காலத்திலே சிறப்போடு வளர்த்து காட்டுகிறேன்.
பாடசாலையிலே படித்துக் கொண்டிருக்கிறான். என் தங்கை மகன் ஆனந்தனை நான் பார்க்க வேண்டும். ஆனந்தா, மனைய வல்லக்குரங்கு வல்லநாடா வள்ளுவனார் வெள்ளை குரல் பாவிரி இது குரல் வெண்பா. அந்த காலத்து இல்லத்தரசிகள் நெல்லை உரலிட்டு குத்தும் போது பாடும் இன்னிசையில் வீட்டில் வளர்க்கப்படும் பறவைகளும் கண்ணுறங்குமாம். அப்பேற்பட்ட வளமையான வளம்பற்ற பாய்ந்தம் நாடு நம் நாடு. புல்லின் நுனியில் மேல் திணை அரிசியை விட சிறிதாக உள்ள பனிநீர் பெரிய பனமரத்தின் அளவான நியலை காட்டுவது போல் திருவள்ளுவரால் பாடப்பட்ட குரல் வெண்பா மிக பெரிய பொருளை தன்னுள் கொண்டுள்ளது என்று கபிலர் எடுத்துரைத்தார். அப்பேற்பட்ட கபிலர் பிறந்த அந்த பூமியிலே ஓர் அங்கமாக விளங்கக்கூடியது இந்த மதிபுரி நாடு. இந்த மதிபுரி நாட்டிலே பூசாரி அறிவுமுகத்தின் தங்கை மகனாக ஆனந்தன் என்ற பெயர் பெற்று ஏழ்மையான நிலைமையில் நேர்மையாக வாழ்ந்து வருகிறேன். நான் பிறந்த உடனே தாய் தந்தையர்கள் இறந்து விட்டார்கள். அன்று நாள் முதற்கொண்டு நாளொரு மேலும் பொழுதொரு வண்ணமாக எடுத்து வளர்த்து ஆளாக்கி விட்டார் என்னுடைய தாய்மாமா. உடனே சென்று என்னுடைய தாய்மாமாவை பார்க்கணும் வருகிறேன். ஆனந்தா, ஆனந்தனை காணவில்லையே. வரட்டும். Thank you.
வேண்டும். அதுதான் இந்த மாமனுடைய ஆசை. ரொம்ப சந்தோஷம் மாமா. ஆமா, அனுதினமும் நான் நண்பர்களோட விளையாட போவேன். சீக்கிரமா வர வேண்டும் என்று எதற்காக அழைப்பு விடுத்தீர்கள்? உனக்கு அழைத்த காரணம் என்ன தெரியுமா? சொன்னால்தான் தெரியும். உனக்காக. எனக்காக? பதுமை அங்கே காத்து கொண்டிருக்கிறார். எனக்காக பதுமை காத்துக்கிட்டு இருக்கலா? நீங்க சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. புரியவில்லை? புரியவில்லை. என்னுடைய மகள் பதுமையை உனக்கு திருமணம் செய்து கொடுக்க போறேன். நிறுத்துங்க மாமா. உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறீங்க மாமா? அவளை நான் ஒரு நாளும் அந்த மாதிரி நினைத்ததே கிடையாது. என்னுடைய தங்கையாக தான் நினைத்து வருகின்றேன். அன்று நான் அவள் பிறந்த நாள் முதற்கொண்டு இன்று நாள் வரை தங்கையாக நினைத்தே அவளை வளர்த்து வருகிறேன். அப்படி இருக்கும்போது அவளுக்கு எனக்கு திருமணத்தை செய்து வைக்க போறீங்களா மாமா? ஒரே வீட்டில் வாழ்ந்தோம், ஒரே வீட்டில் இருந்தோம், ஒரே வீட்டில சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆனந்தா, நீ என் வீட்டுக்கு குழந்தையாக வந்த நேரத்திலே எனக்கு மகள் பதுமை பிறந்தார். உண்மைதான். அன்றிலிருந்து இருவரும் ஒரே வீட்டில் வளர்ந்தீர்கள், ஒரே வீட்டில் வாழ்ந்தீர்கள், ஒரே பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மைதானே? அப்படி இருக்கும்போது அதனால நான் தங்கச்சியா நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றியா? நினைவு எவ்வாறாக இருந்தாலும் உறவு என்பது ஒன்று. இது தாய் மாமன் உறவுடா. அதனால என்றைக்கா இருந்தாலும் பதுமை கழுத்துல நீ தான் தாலி கட்டணும். உறவு எப்படியா இருந்தாலும் மனதில் நினைக்க வேண்டும் அல்லவா? நான் மனதிலே தங்கையாக தான் நினைத்து வரேன். ஆனந்தா, எது எப்படி நினைச்சாலும் கல்யாணம் ஆனா எல்லாம் சரியா போயிடும். மாமா சொல்றத கேளு. நான் சொல்வது நீங்க கேளுங்க. எத்தனை நேரம் பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. கல்யாணம்னா சரியா போயிடும். நான் சொல்றத கேளு.